இப்போ இங்க இருக்கிற நடந்த பிரச்சனையை ஒரு நிர்வாக ரீதியிலான மாற்றம் அது தேவைன்னு புரிஞ்சுக்கிறதா இல்ல இதை வெறும் அரசியலா மட்டும் பார்ப்பது சரியா? ஜெயின் சார், ஒரு அடிப்படை புரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் மது அறிந்து விட்டு வாகனம் ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டாருன்னா குடியினால் உயிரிழந்தவன் தான் போடுவோம். நாம் இப்போ பேசிட்டு இருக்கிறது அந்த மது அருந்தி விட்டு விழுந்ததில்லை, இல்லிசிட் லிக்கர், ஸ்பியூரியஸ் லிக்கர் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். விஷச்சாராயம்னு பேசுகிறோம். பாலிசி நோட் 2022-23 திமுக அரசு கொடுத்த ஹோம் ப்ரொஹிபிஷன் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டு பக்கம் 20 .3.11. இவ்வளோ நேரம் நீண்ட பட்டியல் பொய் பட்டியல் வாசிச்சால செல்வராஜ் அவர்களுக்கு படிச்சு காட்டுறேன், கேளுங்க. During the last 13 years, there is no huge tragedy in the state due to the special efforts taken by the prohibition enforcement wing. சட்டமன்றத்துல வாயை திறந்தாலே பொய் பேசிட்டு இருக்கறா. தவறு தடித்த ஒருமை வேண்டாம் செல்வராஜ் சார், தவிர்த்துருங்க. வந்து தூண்டி விடலாம் ட்ரை பண்றீங்க, நீ என்ன வேணா முயற்சி. அவர் என்ன சொன்னாரு பேசிக்கிறேன், அவரை மூல ஒழுக்கமா பேச சொல்லுங்க. ஒருமையில் வேண்டாம் சார், நீங்க எல்லாம் பண்பட்டவர், ஒருமையில வேண்டாம். அவரோட நோக்கம் நிறைவேறாது. ஒழுக்கமா பேச சொல்றேன். பேசுற அவர் என்ன கத்துறமோ கத்திட்டு போட்டோம். இது சட்டமன்றத்துல திமுகவோட பாலிசி நோட்டு 2022 தாக்கல் செய்தது பக்கம் 20.3.11. இது அவங்க அமைச்சர் தாக்கல் பண்ணது. கடந்த 13 ஆண்டுகளாக தமிழகத்தில் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் சவால் இல்லைன்னு சொன்னது. திமுகவுக்கு உண்மைக்கு சம்பந்தமே கிடையாது. பொய் தான் திமுக. பட் அதிமுக ஆட்சியில் இருந்தது உண்மைதானே, நடந்தது உண்மைதானே. இருங்க, எது சார் நீங்க டேட்டாவா சொல்றீங்க? சாவுங்கிறது அதிமுக ஆட்சி 2011 கிடையாது. இல்ல சார், பேர் பட்டியலோடு இருக்குல்ல சார், 20ல நடந்ததுன்றது சார் நீங்க டேட்டாவா பேசுறீங்க. ஆனா களத்துல இருந்த எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, நான் சட்டமன்றத்துல திமுகவோட ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் பேசினது பக்கம் பாயிண்ட் வரைக்கும் சொல்றேன் சார். நான் என்ன சொல்லுவோம் சார், நான் மத்திய குற்றவியல் ஆவண காப்பகத்துல இருக்கு சார், 2020ல இருக்கு சார். அப்ப நான் அமைச்சர் போய் சொல்றாரு சட்டமன்றத்துல, அது தவறா இருக்கலாம். ஆனா களத்துல நடந்தது அமைச்சர் தவறு பண்ணிட்டாரா? சார் தவறுனே வச்சுக்கோங்க. அப்படி நான் எதுக்கு சார் வச்சுக்கணும் சார்? நான் பாயிண்ட் என்ன அப்படின்னா சட்டமன்றத்துல அமைச்சர் தைரியமா எந்திரிச்சு சொல்லுவாரு, பாருங்க உங்க ஆட்சியில இதுன்னு. இப்ப அது பேச்சு இல்ல. இப்போ போன வருஷம் 22 பேர் இறந்திருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? இல்ல. இந்த வருஷம் மீண்டும் இறக்குறாங்க. இப்ப 49 பேர் இருக்காங்க. ஒரு கையாலாகாத தனத்தை மறைப்பதற்கு என்னெல்லாம் பேசுறோம்? 2003 நடந்தல, 40 நடந்தலன்னு அதே நான் பேசுறோமா? நான் அதை தான் கேட்டேன். தேர்தல் பரப்புரையில இருந்தாங்க, ஜூம் பண்ணி வேணா காமிச்சுங்க. என்ன பேசியிருக்காரு? திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் ஒரு சொட்டு மது கூட இருக்காது என்று உறுதி அளிக்கிறேன். தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மு க ஸ்டாலின் பேச்சு பேசினார்ல சார். மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, நாங்க வந்தா ஒரு சொட்டு கூட இருக்காது நீங்கல்ல. இப்ப என்ன தமிழ வளர்க்கிறேன் பேர் சொல்லி டெட்ரா பேக்ல வீரன் பேர் வச்சு டாஸ்மாக்ல தமிழ் வளர்த்துட்டு இருக்கீங்கல்ல. ஏடிஎம்ல பணம் வர மாதிரி ஏடிஎம்ல சரக்கு வருது எப்படிங்கறது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொன்று இருக்குல்ல, நீங்க டெட்ரான் சொல்றீங்கல்ல. இல்ல சத்யன், இந்த இடத்துல தான் நான் கேட்பது, மக்களுக்கு, உழைக்கிற மக்களுக்கு டாஸ்மாக்ல தரமான மது போகணும்னு நீங்க நினைக்கலையா? அப்ப எதுக்கு சார் வாக்குறுதி கொடுத்தீங்க? திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு சொட்டு மது கொடுக்க எதுக்கு சார் வாக்குறுதி கொடுத்தீங்க? அப்ப போய் சொல்லிருக்கீங்களா மக்கள்கிட்ட? உங்கள் கோரிக்கை என்ன? 520 தேர்தல் அறிக்கை எப்படி போய் அது மாதிரி இது ஒரு உங்க கோரிக்கை என்ன? மக்களை இப்படி தூண்டி தானே பண்ணீங்க. சத்யன், இப்ப நீங்க என்ன தீர்வு முன்வைக்கிறீங்க? டாஸ்மாகே வேண்டான்றதா? ஆமா சார், இது நாங்க சொன்னோம்ல. பூரண மது விலக்கு என்பது எங்களுடைய கொள்கைகளில் ஒன்று. இதை படிப்படியாக கடைகளை மூடி நாங்க அதை அடைவோம், இலக்கை அடைவோம்னு சொன்னோம்ல. இவர மாதிரி ஒரு சொட்டு கூட இருக்காது ஆட்சிக்கு வந்தா ஒரு கையெழுத்துல நீட்டு போயிடும் அப்படின்னா எங்கேயுமே மக்களை தவறா வழி நடத்தல இல்ல சார். இப்ப நான் உனக்கு கேட்கிறேன், ஏன் இதை பத்தி பேச முடியும்? இப்ப இங்க வந்த செய்தி தொடர்பாளர் கூட எந்த மருத்துவமனையில் எத்தனை பேர் இருக்காங்க, என்ன சிகிச்சை பெறுகிறார்கள்? இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். நைட்டு போய் சேர்ந்ததுல அங்க 400 கோடி ரூபாய்க்கு கள்ளக்குறிச்சியில ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்திருக்கோம். அங்க ஒரு மருத்துவர் இல்ல, அதுக்கான விளக்கம் இருக்காங்க. அங்க போய் காப்பாற்றக்கூடிய மருந்து இல்ல, மத்தியானம் வரைக்கும் மருந்துக்கு வெயிட் பண்ணி இருக்காங்க. அப்ப இது ஒரு கொலை இல்ல செல்வராஜ். கண்ணு முன்னாடியே மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருப்பவர் செல்வராஜ் அவர்கள் தங்களுடைய கையாலாகத்தனத்தால கொலை. செல்வராஜ், இதை எப்படி மறுப்பீங்க நீங்க? செல்வராஜ் அவர்கள் சொல்லிட்டு இல்ல. நேற்றைய தினம் நேற்று இரவு மரியாதைக்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்களும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் நேற்று நள்ளிரவு முதல் அங்க முழுமையாக இருந்து மருத்துவர்கள் மட்டும் 63 மருத்துவர்கள் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில், அது அரசுடைய மாவட்ட தலைமை மருத்துவ கல்லூரி சார், அது அந்த துறை அமைச்சர் உட்பட அத்தனை பேர் இருந்து சிகிச்சை கொடுத்திருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. எல்லா மருந்தும் அங்க இருக்கு. அது மட்டுமல்ல, அங்க சேலத்திலிருந்து ஜிப்பர்ல அனுப்பியிருக்காங்க, சேலத்துக்கு எல்லா இடத்துக்கும் பிரிச்சு அனுப்பி எல்லாருக்கும் நல்ல சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த மக்களையும் யாரும் கைவிடல. அதோடு இன்று மதியம் வந்து மரியாதைக்குரிய இளைஞர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் உதயநிதி அவர்கள் வந்தாரு. அந்த 3 பேர் ஒண்ணா போய் எல்லாரையும் பார்த்தாங்க, பேசினாங்க, எல்லாரும் கொண்டுட்டோம். எல்லா கட்சி தலைவர்களும் அதாவது தவறா வந்து சத்தியன் வந்து சொல்றது இது மாதிரி ஒரு மருந்து இருக்குங்கிறாருல. ஒரு வெள்ளை அறிக்கை விடுறதுக்கு தயாரா? நாளைக்கு மாசம் இதை பத்தி ஒரு வெள்ளை அறிக்கை விடுவாரா?
எத்தனை மருத்துவர்கள் அந்த நேரத்துல எதுக்கு பணியில் இருந்தார்கள்? விடணும் சார்? எந்த மருந்து எந்த வந்து ஜனங்களாவது வெள்ளரிக்கை விடுறது இல்ல, சவால் எந்த சவாலா கேக்குறேன் பொதுமக்களாவது சார். உங்க ஊடகம் அங்க மூலமா வந்து சவாலா சிகிச்சை பார்க்கல. கேக்குறேன். திமுகக்கு சார், நாளைக்கு ஒரு நிமிஷம். மாசு திமுக இல்ல, வெள்ளரிக்கை ஒரு விடுறது செல்வராஜ் அங்க வந்து எந்த ஒரு பொதுமக்களாவது சிகிச்சை அளிக்கவில்லை, மருந்து கொடுக்கல, டாக்டர் இல்ல, எங்களை கவனிக்கல அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? எப்படி சொல்லுவாங்க? ஒரே ஒரு பொதுமக்கள் சொன்னாங்களா? எப்படி சொல்லுவாங்க? அதான் சொல்லுங்க இறந்துட்டாங்க. பாப்போம்.